ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த வெயில் காலத்தில் எல்லாருக்கும் நீர் கடுப்புனா சிறுநீர் போகும்போது வலி தாங்க முடியாமல் நிறைய பேர் அவதிப்படுறாங்க. இதுக்கு எத்தனையோ வகையாக ஜூஸு, குளிர்பானங்கள், வெளிநாட்டு பானங்கள் எல்லாம் குடித்து தான் பார்க்குறாங்க. ஆனால் அது அந்த நீர்க்கடுப்பு சரியாகாது. ராத்திரியில் 4 முறைக்கு மேலே குளிக்கிறாங்க. எத்தனை முறை குளித்தாலும் அந்த நீர்க்கடுப்பானது போகாது. அந்த நீர்க்கடுப்பு அதிக நாள் இதே பழக்கத்தில் கொண்டு வந்தோம்னா சிறுநீர் பழுதடைஞ்சிரும், சிறுநீரகமே பழுதடைஞ்சிரும். அதனால் நீர்க்கடுப்பை அதிக நாள் நம்ம இருக்க விடக்கூடாது. ஒரு நாள் நீர்க்கடுப்பு வந்தாலே அந்த நீர்க்கடுப்பு போகிற அளவுக்கு நம்ம அதுக்கான பருத்தி ஆடைகளை அணியணும். நம்ம இன்றைக்கி உள்ள நைலான் துணிகளை அணிஞ்சால் அந்த நீர்க்கடுப்பு மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். நீர்க்கடுப்பு வர்றதுக்கு முக்கிய காரணம், எல்லாரும் குளிக்கிறாங்க, குளித்து முடித்ததும் தலைக்கு யாரும் எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. தலையில் எண்ணெய் வைக்கலைன்னா அந்த நீர்க்கடுப்பு வந்துடும். கை காலில் தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும், அந்த தேங்காய் எண்ணெயும் யாரும் தேய்க்கிறதில்ல. அப்போது வெளியில் உள்ள வெயில், அதிகமான வெயில், ராத்திரியில் அதிகமான பனியும் நம்ம உடலில் உள்ள தோல் வழியாக உடலை போய் சேரும். சேர்ந்ததும் சிறுநீரகத்தை தான் போய் பாதிக்கும். சிறுநீரகத்தில் உப்பு போல் ஒரு படிவம் ஏற்படும். அந்த உடல் சூடு தாங்க முடியாமல் நீர்க்கடுப்பு ஏற்பட்டு சில நேரம் சிறுநீரகத்துக்கு பதிலாக ரத்தமும் வரும். இந்த நிலைக்கு வர விடாமல் பாதுகாக்கணும்னா நம்ம தினந்தோறும் காலையில் குளித்து முடிஞ்சதும் கை காலில் எண்ணெய் தேய்க்கணும். வாரம் ஒரு முறை கண்டிப்பாக தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த பழக்கம் அந்த நாளில் இருந்தது. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வரலை. இன்றைக்கி குளித்தாலும் எண்ணெய் தேய்க்கிறதே கிடையாது. ஏன்னா அது ஒரு ஃபேஷனாகவும் ஸ்டைலாகனு நினச்சி, ஒரு அழகு, நம்ம குளிச்சுட்டு தலையை அப்படியே துவட்டிட்டு அப்படியே போகிறது ஒரு அழகுன்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அழகுன்னா தலைமுடியில் கிடையாது அழகு. நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் அது அழகுன்னு அர்த்தம். உள்ள ஆரோக்கியம் இல்லாமல் முடி மட்டும் அழகாக இருந்தால் அது ஒன்றுத்துக்கு ஆகாது. முடியாமல் நம்ம ஆஸ்பத்திரியில், மருத்துவமனையில் அதிக அளவில் பாதிக்கப்படுவோம். சிறுநீரகம் இன்றைக்கி பாதிக்கப்படுறது 140 பேருக்கு மேலே சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் அவங்க ஒரு அஜாக்கிரதை. எண்ணெய் தேய்க்கிறதே கிடையாது. தலைக்கு எண்ணெய் வச்சா அது ஒரு அசிங்கமாகவும், முகத்தில் எண்ணெய் வடிஞ்சால் ரொம்ப அவமானமாகவும் இருக்குதுன்னு எண்ணெய் தேய்க்கிறது இல்லை. எண்ணெய் தேய்க்காதால் அந்த உடலில் உள்ள சூடு எல்லாமே சிறுநீரகத்தை பாதிக்கும். அந்த சிறுநீரகம் பாதிக்கும்பொழுது கண்டிப்பாக சிறுநீர் வெளியாக்க முடியாமல் அவதிப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்தாக நம்ம மதுரை மாவட்டத்தில் அதிகமாக இது பருத்தி பால்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த பருத்தி பாலில் ஒரு வகையான பருத்தி பால், அந்த பருத்தி பாலுக்கு அரிசி சேர்ப்பாங்க. மதுரையில் சுக்கு வேறு வகை சேர்த்து அது சாதாரணமாக கொடுப்பாங்க. ஆனால் நீர்க்கடுப்புக்கு பருத்தி பாலில் வேறொரு வகையாக செஞ்சோம்னா அந்த நீர்க்கடுப்பு போயிடும். நீர்க்கடுப்பு போகிறதுக்கு இந்த பருத்தியை நாளே ஊற வைக்கணும். கண்டிப்பாக ஒருத்தருக்கு பருத்தி பால் கொடுக்கணும்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பருத்தி விதை எடுத்து ஊற வச்சு, அதிலிருந்து நல்லா ஊற வச்சதில் தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்தோம்னா ஒரு 100 மில்லி பால் கிடைக்கும். அந்த 100 மில்லி பால் கிடைக்கிறது கூட தேங்காய் உரித்து எடுத்து தேங்காய் பருப்பை பாலாக்கி அதிலிருந்து ஒரு 100 மில்லி பாலும் எடுக்கணும். இந்த ரெண்டையும் வினைபுரிய செய்யணும். இந்த பருத்தி பாலை பச்சையாக குடிக்கக்கூடாது. பருத்தி பாலை கண்டிப்பாக காய்ச்சி ஆகணும். அதனால் பருத்தி பாலோட பனை வெல்லம் சேர்த்து காய்ச்சணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இறக்கி வச்சு அதுக்கப்புறம் தான் தேங்காய் பாலை ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கிண்டி, அந்த தேங்காய் பாலும் அந்த சூட்லேயே ஒரு சுவையான ஒரு மணமும் இருக்கும். அதுக்கு மேலே இந்த பன்னீர் ரோஜாவை நம்ம பயன்படுத்தி கடைசியில் ஆற வச்சு குடிச்சு வந்தோம்னா அந்த நீர்க்கடுப்பு மாறும். ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி ரோஜா பூவில் நிறையா இருக்குது, மருத்துவம் செஞ்சுருக்காங்க. ரோஜா குல்கந்து எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உடலில் உள்ள நீர்க்கடுப்பை போக்கக்கூடியது. ரோஜா லேகியம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த நாளில் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஆஸ்பத்திரிலையும் கிடைக்கும். நாட்டாஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க, அது சித்த மருத்துவ ஆஸ்பத்திரி. அது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையிலலாம் நிறையா இருந்துச்சு. அப்போது அந்த ரோஜா லேவியத்துக்காக வேண்டிய நிறையா பேர் போவாங்க. இன்றைக்கி அந்த ரோஜா லேவியம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. ரோஜா பூவை யாரும் பயன்படுத்துகிறதும் கிடையாது. அது பன்னீர் சோடாவை கூட யாரும் குடிக்கிறதும் கிடையாது. பன்னீர் சாப்பிட அந்த சிறுநீர் கடுப்பு தீரும். அதனால் இந்த ரோஜாவையும் சேர்க்குறோம். பருத்தி விதை, இந்த பருத்தி விதையை
தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் விளையும். இந்தியாவிலையும் அதிக அளவு விளையக்கூடியது இந்த பருத்தி. தானாக விளையக்கூடியது பருத்தி இருக்குது, காட்டு பருத்தி இருக்குது. காட்டு பருத்தி இல்லாமல் தண்ணீர் பாய்ச்சின பருத்தியும் இருக்குது. தண்ணீர் பாய்ச்சின பருத்தி விதையில் பால் அதிகமாக இருக்கும். காட்டு பருத்தியில் பால் ரொம்ப திக்காக இருக்கும். ஆனால் அது உடலுக்கு அதிக அளவு சக்தியை கொடுக்கும். அதனால் நமக்கு இங்கே எந்த செடியிலிருந்து கிடச்சிதுன்னு தெரியாது. அதனால் பருத்தி விதையை நீங்கள் குறைஞ்சது ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கி ஒரு நாள் ஒரு 12 மணி நேரம் ஓர் இரவு ஊற வைக்கணும். 12 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம உரல்லையோ அல்லது மிக்சியிலையோ அடித்து அதிலிருந்து பாலை பிரித்து எடுக்கணும். இந்த பால் பச்சையாக சாப்பிட்டோம்னா தொண்டை கட்டிக்கிறோம், பேச முடியாது. சூடாக சாப்பிடும்போதே அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு குளிர்ச்சி இது. இது மழை காலத்தில் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது, அதிக குளிர்ச்சி ஆக்கிரும். வெயில் காலத்தில் இதை சாப்பிட்டிங்கன்னா எவ்வளவு அனல் பிடிச்சிருந்தாலும், அடிவயிறில் வலி இருந்தாலும், சூட்டு வலி இருந்தாலும் அந்த நீர்க்கடுப்பையும் போக்க வல்லது. இந்த நீர்க்கடுப்பு வர்றதுக்கு காரணமே நம்ம குளிக்கிறது, வேர்த்ததுமே போய் குளித்தோம்னா அது நீர்க்கடுப்பாக வந்துடும். வேர்த்து உடல் வேர்வை வர நம்ம வேலை செஞ்சுட்டு அந்த வேர்வை காய ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் குளித்தோம்னா அந்த நீர்க்கடுப்பு வராது. நம்ம வேர்த்திருச்ச உடனே குளிக்கணும்னு குளித்தோம்னா அந்த சூடு உடனே போய் சிறுநீரகத்தை தாக்கி அந்த சிறுநீரகம் நீர்க்கடுப்பாக மாறும். நீர்க்கடுப்பை நீங்கள் கண்டுக்கிறாமல் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சிறுநீரகத்தில் கல் உற்பத்தி ஆகும். அதுக்கடுத்து சிறுநீரகமே பழுதடைந்துடும், சிறுநீரே போகாது. இந்த சூழ்நிலைக்கு வரும். அப்போது நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் நடக்க முடியாது, அடிவயிறு இழுத்து பிடிச்சி வலிக்கும். இந்த வலியிலிருந்து வெளியே வரணும்னா இந்த பருத்தி விதையிலிருந்து எடுக்கப்படுற இந்த பாலை பயன்படுத்தி நம்ம மருந்தாக பயன்படுத்த இந்த பருத்தி பாலை காய்ச்சணும். இந்த பருத்தி பாலை ஏன் காய்ச்சறோம், அதோட அதே அளவுக்கு சமமான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஏன்னா பருத்தி பால் ரொம்ப திக்காக இருக்கும். பருத்தி பால் ரொம்ப திக்காக இருக்கிறதால நம்ம அதோட அதே அளவுக்கு 100 மில்லி பால்னா 100 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து அதை காய்ச்சும் போது தான் அந்த பருத்தி பாலினுடைய முழு தன்மையும் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறதால அந்த பருத்தி பாலினுடைய காட்டம் கொஞ்சம் குறையும். பருத்தி பால் அதிக அளவு குளிர்ச்சியை உண்டாக்கும். சத்து உடலில் உள்ள சத்து பிடிக்காமல் இருக்குது, சதையே பிடிக்கல, நம்ம உடம்புல எலும்பும் தோலுமாக இருக்கிறவங்களுக்கு தினந்தோறும் அளவு ஒரு 50 கிராம் அளவு பருத்தி பால் கொடுத்து வந்தால் அந்த உடலில் சதை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும். சின்னவங்களுக்கு 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூனுக்கு மேலே கொடுக்க வேணாம். ஏன்னா அதிக குளிர்ச்சி உண்டாக்கிது, அதிக சளியே உண்டாக்கிறோன்னு பயப்படுவோம். ஆனால் சளியே உண்டாகாது, ஆனால் குளிர்ச்சி அதிகமாக்கிறோம். அதனால் குழந்தைங்களுக்கு இதை 1 ஸ்பூனுக்கு மேலே கொடுக்க வேணாம். பெரியவங்க 18 வயசுக்கு மேலே உள்ள பெரியவங்க இந்த நீர்க்கடுப்புக்கு இதை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது பெண்களும் சாப்பிடலாம், பெரியவங்க 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், 25 வயசு இளந்தாரிகளையும் சாப்பிடலாம். இதை சாப்பிட உடல் ஊக்கமாக இருக்கும், சிறுநீரகம் பழுதடையாது, சிறுநீரகத்தை பலப்படுத்தும். இந்த பருத்தி பால், இந்த பருத்தி பாலை காய்ச்சி அதனுடைய தன்மை மாறி போது தான் அதை கீழே இறக்கி வச்சு தான் தேங்காய் பாலை ஊற்றணும். சூடோடு அதில் கொதிக்க வைக்க வேண்டாம் தேங்காய் பாலை. ஏன்னா தேங்காய் பாலினுடைய தன்மை பாதி வேகாமல் இருக்கும்போது தான் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். இந்த முறையை பயன்படுத்தணும். பனவெல்லம் இதோடு சேர்க்குறோம். ஏன்னா ருசியாக சாப்பிட்டா தான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா இது ருசி வேறு மாதிரி மழுமழுன்னு இருக்கும், ருசி இல்லாமல் தொண்டை கம்மல் வரும். தொண்டை கம்மலை அதிகமாக பிடிக்கும். அதனால தான் இந்த பனவெல்லம் சேர்க்குறோம், தொண்டை கம்மல் வராமல் இருக்கும். இதில் ரோஜா சேர்க்கும்போது சிறுநீரகத்தில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த பன்னீர், ரோஜாவினுடைய பன்னீர். அதனால தான் எல்லாரும் ரோஜா பூவை நேரடியாகவே சாப்பிட்ருவாங்க. இந்த முறையை பயன்படுத்தணும், சிறுநீரகத்தை பாதுகாக்கணும். ஏன்னா இன்றைக்கி விதவிதமான குளிர்பானங்கள் வந்துருச்சு, அதை குடிச்சிங்கன்னா அதில் உள்ள விஷத்தன்மை போய் திருப்பி சிறுநீரக பாதிப்பு ஏற்படும். இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இந்த வகையான எளிமையான மருத்துவம் இது. 1 கிலோ பருத்தி விதை இன்றைக்கி அதிக விலை கிடையாது, 25 ரூபா தான் 1 கிலோ பருத்தி விதை. 1 கிலோ பருத்தி விதை வாங்கினா குறைஞ்சது 10 நாளைக்கு இதை பயன்படுத்திக்கிறலாம். அப்போது ஒரு நாளைக்கு 2 ரூபா 50 பைசா தான் இந்த பருத்திக்கு. ஆனால் தேங்காய் கொஞ்சம்
அரை மூடி தேங்காய் வரைக்கும் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் அளவுக்கு தான் செலவழிக்கணும். இந்த 10 ரூபாய் அளவுக்கு செலவழிக்கும் போது நீர்க்கடுப்பு இருக்காது, சிறுநீரகம் பழுதடைகிற வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் நல்ல அந்த சிறுநீர் போகும்போது இளநீர் தண்ணி மாதிரி சிறுநீர் போனால் தான் நல்லது. இந்த வெதுவெதுப்பான சூடு இருக்கும் பொழுதே அதில் தேங்காய் பாலை ஊற்றணும். தேங்காய் பாலை வந்து இந்த சூடு இருக்கும்போதே தான் ரெண்டாவது ஊற்றணும். இதை ஊற்றி நல்லா கிண்டணும். கிண்டும்போது அந்த சூட்லேயே, அந்த இதமான சூட்லேயே அந்த தேங்காய் பால் அந்த சூடே போதுமானது. இதில் இந்த ரோஜா பூ பன்னீர் ரோஜான்னு சொல்கிறோம். இந்த பன்னீர் ரோஜாவை நேராக சாப்பிடும்போது நமக்கு சிறுநீர் கடுப்பு தீர்ந்துடும். சிறுநீர் கடுப்பு இல்லாமல் இருக்க நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரோஜாவை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சிறுநீரகத்தை இது பாதுகாக்கும். அதனால தான் நிறைய பேர் பன்னீர் சோடாவை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பன்னீர் ரோஜாவுக்கு நம்ம உடல் நிறத்தையே மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. இந்த ரோஜாவில் தான் நிறைய வாசனை திரவியங்கள் எடுக்கிறாங்க. அந்த வாசனை திரவியம் வந்து உடலில் பூசும்போது உடல் வந்து ரோஜா நிறம் வரணுன்றதுக்காண்டி இந்த இதை செய்கிறாங்க. பனவெல்லம் கலக்கும்போது எவ்வளவோ குளிர்ச்சி உண்டாக்கி பனவெல்லம் உடலில் உள்ள குளிர்ச்சியை தான் கூட்டும். அது கூட இந்த ரோஜாவை கலந்து குடிக்க ருசியாக இருக்கும். ஒருவருக்கு இதில் 200 மில்லி அளவுக்கு போதுமானது. குழந்தைங்கன்னா இது அதிகம் வேண்டாம், ஒரு 50 மில்லிக்கு மேலே கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் கொடுத்தாலே போதும். ஆனால் குழந்தைங்க இது ருசியை பார்த்தா விடாது. 50 மில்லியை தாண்டாமல் பார்த்துக்கிறணும். பெரியவங்க கண்டிப்பாக 200 மில்லி குடிக்க சிறுநீர் கடுப்பே இருக்காது. ஏன்னா சிறுநீர் கடுப்பு இருந்தால் முகம் சுருங்கி போயிருக்கும். அவங்களுக்கு வேதனை அதிகம் இருக்கிறதால யாரிடம் பேச மாட்டாங்க, தனியாக ஒரு பக்கம் ஒதுங்கி போய் படுத்திருப்பாங்க, இல்லைன்னா சுருண்டு படுத்துருவாங்க. இந்த சுருண்டு படுத்தாலே வலி தாங்க முடியாமல் அவதிப்படுவாங்க. அவங்களுக்கு பருத்திப்பால், இந்த ரோஜா, பனங்கல்கண்டு, வெல்லம் அல்லது இதை சேர்த்து இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சிறுநீர் கடுப்புன்றதே இருக்காது. சிறுநீர் கடுப்பு ரொம்ப மோசமான நோய். அதை அப்படியே விட்டோம்னா சிறுநீரகத்தில் கேன்சர் வருது. இன்றைக்கி கேன்சர் வந்துடுது. புற்றுநோயின்ற அந்த கேன்சர் வந்து அவதிப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. கல்லடப்பான் நோய் வந்துடுது. இந்த கல்லடப்பான் நோய்க்கும் இது வந்து கல்லடப்பை இருக்க விடாது. சிறுநீரகத்தை சுத்தம் செஞ்சு பாதுகாத்து அந்த சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடியது. இந்த பருத்திப்பாலில் நம்ம நீர்க்கடுப்புக்கு சாப்பிட்டோம். இதை வந்து கிராமத்தில் அதிகமாக பருத்திப்பால் சாப்பிடுவாங்க. சில நேரத்தில் நீராகாரம்னா அந்த சோறு வடித்த கஞ்சி தண்ணியில் பழைய புளிச்ச தண்ணியை ஊற்றி அதை வந்து நீராகாரமாக வச்சு அந்த நீராகாரத்தில் வெந்தயத்தை ஊற வச்சு அதை சாப்பிட்டு வருவாங்க. அப்போது வந்து அந்த நீர்க்கடுப்பு கொஞ்சம் மாறும். ஆனால் இந்த பருத்திப்பாலில் சாப்பிடும்போது அதிக அளவு மாற்றத்தை கொடுக்கும். இந்த பருத்திப்பால் நீர்க்கடுப்பை மட்டும் இல்லை, அதிக பலு தூக்கி வராங்க பார்த்தீங்களா, சும தூக்குறவங்களுக்கு அதிக வெயிட் ஆகி உடம்பு சூடாகி அதுலேயும் நீர்க்கடுப்பு வரும். அவங்களுக்கும் இந்த பருத்திப்பால் வந்து சரியான முறையில் வேலை செய்யும். அந்த சூட்டை குறைக்கும், அவங்க உடல் வலியை போக்கும். சில பேர் தேராமையே இருப்பாங்க. அதுக்கு சதை உரிக்கி நோயின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் சதையே பிடிக்கலன்னா இந்த பருத்திப்பால் முறையை நீங்கள் கொடுக்கும்போது அந்த சதை பிடிக்காதவங்களுக்கும் சதை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும். ஒரு நாளைக்கு 50 மில்லி அளவுக்கு குடிக்கணும். அதில் அவங்களுக்கு வயிற்றோட்டம் எதுவும் போகாமல் உடம்பு வந்து ஒத்து போயிடுச்சுன்னா அதுக்கடுத்து 100 மில்லி குடிக்கணும். இப்படி குடித்து வர 200 மில்லி அளவுக்கு குடித்து வரும்போது அவங்க ஒரு 48 நாள் இந்த பருத்திப்பாலை குடித்து வந்தாங்கன்னா எவ்வளவு நரம்பும் தோலுமாக இருந்தாலும் ஒரு 25 வயசு வாலிபர் வந்து எனக்கு சதையே இல்லைன்னவங்களுக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு சதை போட ஆரம்பிச்சிடும். 3 மாதத்துக்கு மேலே பார்த்தா அவங்களுடைய உருவமே அடையாளம் மாறி நல்ல அழகான தோற்றத்தை கொண்டு வரும் இந்த பருத்திப்பால். இந்த பருத்திப்பாலுக்கு நெஞ்சில் உள்ள வலி எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. நெஞ்சில் அடிபட்டு மலையிலிருந்து உருண்டு வந்தவங்களுக்கும் இந்த பருத்திப்பால் கொடுப்பாங்க. அதிக தூரம் நடந்து அதிக தூரம் ஓடி நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பருத்திப்பால் குடித்து வர அந்த நெஞ்சு வலி போய் நெஞ்சு தகன்னு சொல்லுவாங்க. நெஞ்சு தகனா பின்னாடி வயசான காலத்தில் நெஞ்சு வலி வரும். அந்த வயசான காலத்தில் நெஞ்சு வலி வராமல் இருக்கிறதுக்கு அப்போவே நம்ம இந்த பருத்திப்பால் சாப்பிட்டு வந்தோம்னா வயது முதிர்ந்த காலத்தில் அந்த நெஞ்சு வலியே வராது. அதுக்கு வந்து இந்த பருத்திப்பால் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். தேங்காய் பாலை சேர்க்கும்போது தேங்காய் பாலினுடைய பயன் என்னென்னா அதுவும் நெஞ்சு வலியை போக்க வல்லது.
இந்த பனவெல்லமும் ரோஜாப்பூவும் சேரும் பொழுது சிறுநீரகத்தை மட்டும் இல்லை, உடலில் உள்ள எல்லா பகுதியும் பலமாக்கி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரும். அவங்களுடைய முகம் சுருங்கி இருக்கும் சிறுநீர் கடுப்பால். அந்த சுருங்கின முகமானது ரோஜா மலர் போல் முகம் மலர்ந்து அழகாக இருப்பாங்க. அவங்க உடலும் பளபளப்பாக இருக்கும். அதுக்கு மாற்றாக என்ன சொல்லுவாங்கன்னா, வசீகர முகமாக மாறும். யார் பார்த்தாலும் அவங்கள திரும்பி பார்க்க வைக்கும். அது ஆண் சாப்பிட்டாலும் சரி, பெண் சாப்பிட்டாலும் சரி, அவங்க முகத்தில் ஒரு பளபளப்பு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பருத்திப்பாலில் அவ்வளவு சக்தி இருக்குது. பருத்திப்பாலும் தேங்காய் பாலும் வினை புரிஞ்சு நம்ம ரோஜாப்பூ சேர்ந்து வந்த பனை வெல்லத்தில் சாப்பிட வசீகர முகம் வரும். இந்த நீர்க்கடுப்பு முகம் பார்த்தீங்கனாலே முகம் சுருக்கமாக பார்க்கவே ஒரு அருவருப்பாக இருக்க மாதிரி வலியில் உருண்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க முகம் மலர வைக்கிறதுக்கு இந்த மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தை இப்பொழுது காண்போம். நெய்வேலியில் இருந்து காளீஸ்வரி என்னும் பெண்மணி நமது நிலையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் என்னவென்றால், இதய துடிப்பு கம்மியாகவும் மாதவிடாயில் அதிக சிக்கல் இருப்பதாகவும் தெரிந்ததால் மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் அங்கு பரிசோதனை செய்திருக்கிறார்கள். பரிசோதனை செய்ததில் அதில் அவர்களுக்கு கருப்பை வீக்கமும் கருப்பையை தள்ளி சிறிது தூரத்தில் நீர் கட்டி இருப்பதாகவும் அவர்கள் அதற்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். அதற்கு நாம் பாரம்பரிய மருத்துவத்தில் உள்ள மருத்துவத்தை கூறுமாறு எழுதியுள்ளார். இவர்களுக்கு வெள்ளை அருகு ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுக்க வேண்டும். கருவேப்பிலை ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் சேர்த்து தேங்காய் பால் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேங்காய் பால் கண்டிப்பாக வேண்டும். வெள்ளருகு 10 கிராம் பச்சையாக இருந்தால் அது அதிக அளவில் இருக்கும். பெண்ணுக்கு வயது 40 என்று எழுதியிருக்கிறார்கள். அதனால் அந்த அளவுக்கு தேவை இல்லை. கண்டிப்பாக ஒரு பட்டாணி அளவுக்கு போதும். ஏனென்றால் 10 கிராம் என்றால் அது பொடியாக சேர்த்து நாம் வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும், சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் அன்றாடம் செய்வதால் 2 சிட்டிக்கு அளவுக்கு போதுமானது இந்த வெள்ளை அருகு. வெள்ளை அருகுடன் சேர்த்து கருவேப்பிலை நிழல் காய்ச்சல் போட்டது, இதனுடன் சேர்த்து தேங்காய் பால் ஒரு 250 மில்லி, இவை மூன்றையும் ஒன்றாக கலக்கி தினமும் குடிக்க கருப்பையில் உள்ள வீக்கம் குறையும். கருப்பையில் உள்ள நீர் கட்டிகள் சிறுக அந்த கட்டிகள் உடைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் கருப்பையில் உள்ள நீர்க்கட்டிகள் உடையாமல் இருந்தால் கருப்பை பலவீனமாக இருக்கும். அவர்களுக்கு கோபம் அதிகமாகவும் அவர்கள் எந்த நேரமும் எந்த வேலை செய்வதற்கும் அவர்களுக்கு மனம் இருக்காது. இந்த கருப்பை வீக்கம் மாறுவதற்கு வெள்ளை அருகு நன்றாக பயன் தரும். இதனுடன் சேர்ந்து கருவேப்பிலை இவை ரெண்டும் நிழல் காய்ச்சல் போட்டிருக்க வேண்டும். நிழல் காய்ச்சல் போட்ட இந்த பொடியினுடன் தேங்காய்பால் சேர்த்து குடிக்க கருப்பையில் உள்ள வீக்கமும் வலியும் குறையும். இதய துடிப்பு சரிவர இருக்க அவர்களுக்கு செம்பரத்தை, அதை இப்பொழுது செம்பருத்தி என்கிறார்கள். செம்பருத்தி என்றால் வேறொன்று. நீங்கள் செம்பருத்தி என்பதுதான் அது செம்பரத்தை பூவை காய்ச்சி குடிக்க இதய துடிப்பு சீராகும். இதய துடிப்பு சீராக செம்பருத்தி பூ 10 கிராம் அளவுக்கு எடுத்து 200 மில்லி தண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்து வர இதய துடிப்பு சரியாகும். இதய துடிப்பு சரியாகாமல் இருந்தால் கருப்பை வீக்கம் இன்னும் சரியாகவில்லை என்று பொருள். கருப்பைக்கு கண்டிப்பாக வெள்ளை அருகை நாம் பயன்படுத்த வேண்டும். வெள்ளை அருகு என்றால் நாம் கிடைக்கும் விநாயகர் கோயிலில் கிடைக்கும் அருகுகள் போல் அது இருக்காது. அதில் வெள்ளை நிற பூக்கள் இருக்கும். இந்த பூக்களை வைத்து நாம் பார்க்கலாம். அந்த அருகை சாப்பிட கசப்பு தாங்க முடியாது. கசப்பு அதிகமாக இருக்கும். அதனால் 2 சிட்டிக்கு போதுமானது. நாம் கிடைக்கும் பொழுது அதை அதிக அளவில் சேமித்து வைத்தால் இவர்கள் 48 நாள் இதை சாப்பிட்டு வர கருப்பை வீக்கம் குறைந்து
கருப்பையில் உள்ள நீர் கட்டிகள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும் அல்லது உடைய ஆரம்பிக்கும். இது உடைய ஆரம்பிக்க கோபம் குறையும். கோபம் குறைந்தால் உள்ளே கட்டிகள் சரியாகின்றது என்று பொருள். கோபம் குறையவில்லை என்றால் கட்டிகள் சரியாகவில்லை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். எதற்கெடுத்தாலும் கோபம் வரும். எந்த வேலை செய்யவும் அவர்களுக்கு பிரியம் இருக்காது. எந்த நேரமும் முகத்தை சுரித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வேலை செய்ய முடியாமல் உட்கார்ந்தால் எழுந்திருக்க மனம் இல்லாமல் படுத்து கொள்வார்கள். நிறைய பெண்களுக்கு மன வருத்தத்தினால் இந்த கட்டிகள் வருவது சகஜமாகிவிட்டது. ஆண்கள் அதிகம் தொல்லை கொடுப்பதால் இந்த கட்டிகள் ஏற்படும். ஆண்களுடைய உடல் சூடு சேராமலும் இந்த கட்டிகள் வருவதுண்டு. ஏனென்றால் ஆண்கள் பல இடங்களுக்கு சென்று ஊராக சுற்றி வருகிறார்கள். இவர்களுடைய சூடு பெண்களுக்கு நீர் கட்டியை உண்டு பண்ணும். இவர்கள் அதிக வருத்தப்படும்படி பெண்களை சண்டையிட்டாலோ இந்த கட்டிகள் ஏற்படுகிறது. வருத்தப்படாமல் பார்த்து கொள்ள கட்டிகள் தானாகவே குணமாகும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவரும் ஆண்களும் தங்கள் மனைவிகளை சண்டையிட்டால் நீங்கள் அடிக்கும் அடி கையில் தான் விழும் என்று நினைக்கிறீர்கள். அல்ல, அது கருப்பையில் விழுகிறது. ஒவ்வொரு அடியும் கருப்பையில் தான் விழும். அதனால் உங்கள் வர்க்கமே அழியும். ஏனென்றால் கருப்பை எடுத்தால் அடுத்து குழந்தை பிறக்காது. கண்டிப்பாக சண்டையிடுவதை குறைத்து சமாதானமாக விட்டு போக இந்த கருப்பை நோய் வருவதை தடுக்கலாம். நீர்க்கட்டிகள் என்றால் சிறியதாக இருக்கும். அது பட்டாணி அளவுக்கும் நெல்லிக்காய் அளவுக்கும் இருக்கும். அந்த நீர்க்கட்டிகள் சாதாரணமாக உடைந்து சாதாரண நிலைக்கு வருவார்கள். சதை கட்டிகளாக இருந்தால் கண்டிப்பாக அது அறுவை சிகிச்சை மூலம்தான் சரி செய்ய வேண்டும். சதை கட்டிகள் கருப்பை வாயை அடைப்பது மட்டுமல்லாது இதய துடிப்பையும் குறைத்து மூச்சையும் நிறுத்திவிடும். அதனால் அதற்கு மருந்து இருந்தாலும் அதை நல்ல மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சதைக்கட்டிகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை பெற வேண்டும். நேரடியாக சென்று பார்த்து நீங்கள் அவரிடமும் அந்த பெண் மருத்துவரிடமும் சென்று பரிசோதனை செய்து அதற்கான தீர்வை காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.